நீங்க அவருக்கு நிறைய சக்தி நிறைய பலன் கொடுத்து அவருக்கு செஞ்சுட்டு பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமத்து வருகிறனப்பா உம்முடைய ஜனங்களை கொண்டதற்காக ஸ்தோத்திரம், ஆராதனை ஆசிரத்துக்காக ஸ்தோத்திரம், ஜெபங்களை ஆசிரத்துக்காக ஸ்தோத்திரம். சபை ஜனங்கள் மத்தியிலே இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களை சொல்லி சாட்சி சொல்லி உன் நாமத்தை மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற அவருடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புத சரி செய்வதாக சத்திய ஆவியானவர் என்னை மறித்து நீ பேசும் ஆண்டவரே. இந்த கல்வாரி சபை ஜனங்களும் இந்த யூடியூப் சேனல் மூலமா பார்க்கிற ஜனங்களும் சத்தியத்தை அறியட்டும், சத்திய அவர்கள் விடலாகட்டும். சத்திய ஆவியானதாமே சகசத்துல போதித்து சகத்துல வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இந்த டிசம்பர் மாதத்திலே, இது என்ன டிசம்பர் மாதத்திலே பார்க்கும் போது ஏசப்பாவுடைய பிறந்த மாதமா இருக்கிறது. எனக்கு டிசம்பர் 25 என்பது கிறிஸ்துமஸ் அப்படின்னு நம்ம சென்னையில மட்டும் இல்லை, உலகம் முழுதும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிறிஸ்துமஸ் மாதம் இது டிசம்பர் மாதம். ஆகியால நம்ம ஏசப்பாவுடைய பிறப்பு குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பா இருந்து சொல்லிதான் இந்த மாதங்களில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போது நாம் பார்க்கக்கூடிய தலைப்பை பார்க்கும்போது பார்க்கின்றோம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பழைய ஏற்பாடு 815ஆம் பக்கம். ஏசப்பாவுடைய பிறப்பு குறித்து இந்த கிறிஸ்துமஸ் மாதம் முழுதும் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தத்துவம் அவர் தோளி மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். எல்லாரும் நாமே சொல்லுவோமா? பாருங்க, வேதம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். பாருங்க, இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனிதனும் தனக்காக பிறக்கிறான், தனக்காக வாழ்கிறான், தனக்காகவே மறிக்கிறான். இவன் எப்படி மறித்தான்? தான் வியாதிப்பட்டு மறித்தான். தனக்காக வாழறான். நான் வீடு நல்லா இருக்கணும், என் துணி நல்லா இருக்கணும், நான் வச்சிருக்கிற வண்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்கிறான். பூமியில பிறக்கிற எந்த மனுஷன் தனக்காக பிறக்கிறான், தனக்காக வாழ்கிறான், தனக்காகவே மறிக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது முதல் வார்த்தையிலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான். நமக்காக பிறந்தவர் யார் என்றால் இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் நாம் ஏசப்பா ஒருவர் மட்டும்தான். கைகதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். அந்த உலகத்துக்கே ஒரு பாலகன் அவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தான். இரண்டாவது வார்த்தை சொல்லப்படுகிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். இப்ப கிறிஸ்துமஸ் மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவர்கள், விசுவாசிங்க, ஊழியக்காரங்க, நேசிக்கிறவங்க, அன்பு வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இப்ப நம்ம சபை மூலமா கூட என்ன பண்ண போகிறோம், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கணவரால கைவிடப்பட்டவங்களுக்கு ஒரு துணி கொடுப்போம். நாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு கொடுப்போம் இல்லையா? சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கேரட் சர்வீஸ் போவோம். அந்த பிள்ளைங்களாம் ஓடி வர கேரட் சர்வீஸ், அந்த பிள்ளைங்களுக்குலாம் சின்ன சின்ன பொம்மைங்க, சின்ன சின்ன சாக்லேட்டுங்க என்ன பண்ணுவோம், கிஃப்டா கொடுப்போம். அப்போ தேவன் உலகத்தை உண்டாக்குற தேவன் நமக்காக என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காரு, என்ன பரிசு கொடுத்திருக்காருன்னா அவருடைய ஒரே பேரான குமாரனையே, இந்த உலகத்தில் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு செல்ல பிள்ளை, அவர் அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு மகன், அந்த மகனையே நமக்கு என்ன பண்ணலாம், நம்முடைய பாவத்துக்கு தண்டனைக்காக சிலுவையில் அவர், நம்முடைய வேதம் சொல்கிறது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டார்னா தேவன் என்ன பண்ணாரா, நமக்காக குமாரனை கொடுத்தாராம். அதுதான் வேதம் சொல்கிறது யோவான் 3:16, தேவன் உலகத்தின் மேல் அன்பு கொண்டபடியா தன் சொந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கைக்கு தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப தேவன் என்ன பண்ணி நமக்காக ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப நான் பார்க்கும் போது ஆதிகாமத்துல பார்க்கும் போது ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் நாம் பார்க்கும் போது தேவனாய் கர்த்தர் ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர்களுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆதிகாமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்தின் பறவைகளும், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தையும், பூமி மேல் ஊரும் சகல பிராணிகளும் ஆள கடவார்கள் என்றான். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார்,
ஆணும் பெண்ணும் அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ தந்தங்களும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கவனிங்க, என்னன்னா தேவனாய் கர்த்தர் வானத்தையும் பூமியை படைத்து பூமியில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் வானத்தில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுக்கிறார். வானத்துல எல்லா அதிகாரம் உங்களுக்கு தான். பூமியில இருக்கிற எல்லா மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்கிறார். பாருங்க, சமுத்திரத்துல மீன்கள் இருக்குது. அந்த மீனெல்லாம் எடுத்து யார் சாப்பிடுது? அநேக கோழி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்தா சிக்கன் கறியா சாப்பிடுறது யாரு? மட்டன் கறியா சாப்பிடுறது யாரு? பீஃப் கறியா சாப்பிடுறது யாரு? நம்ம தான். இன்னைக்கு நிறைய பழங்கள் வளருது. பழம் இன்னைக்கு ஆப்பிள், மாதுளை பழம், திராட்சை எல்லாம் வளருது. அதுல யார் சாப்பிடுறது? அப்போ கர்த்தர் நம்முடைய பூமியில எல்லாவற்றையும் படைத்து தங்கத்தை பூமியில உண்டாக்கி இருக்கிறாரு. அதெல்லாம் உருவாக்கி யார் போட்டு நிற்கிறது? மனுஷன். தேவதூதன் போட்டு நிற்கிறாங்க? கிடையாது. பேயா போட்டு நிற்கிறான்? சாத்தானா போட்டு நிற்கிறான்? இல்ல. அப்போ தேவன் வானத்திலே பூமியில சகல அதிகாரத்தை என்ன பண்ண ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த உடனே சாத்தானுக்கு மிகப்பெரிய எரிச்சல், மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துருச்சு. கவனிங்க, ஏன்னா நம்ம தேவ சமூகத்துல இருந்தோம், நம்ம தேவதூதனா இருந்தோம், நமக்கே தான் எல்லாமே இருக்கணும், நமக்கு தான் எல்லாமே அடிமையா இருக்கணும், நம்ம தான் எல்லாமே ஆளுகை செய்யணும். ஆனா தேவனாய் கர்த்தர் பண்ணாரு, பூமியில கீழே தள்ளி இன்னைக்கு ஒரு நாள் நியாயம் வச்சிருக்கிறாரு, ஒரு நாள் நரகத்துல என்ன தள்ள போறாருன்னு. சாதாரண மனுஷன் இவன், 6 அடி மண்ணான உருவாக்கப்பட்ட மனுஷன், இவனை நேசிக்கிறாரு, இவன் மட்டும் அன்பு கூறாரு, இவன் கிட்ட வந்து பேசுறாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை இவனு போய் கொடுத்திருக்காரு சொல்லி எப்படியாவது இவனை வஞ்சித்து ஏமாற்றி இவங்கிட்ட இருக்க எல்லா ஆசீர்வாதத்தை பிடிக்கணும்னு சொல்லி ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். சாத்தான் சர்ப்பமா போய் அந்த தீமையான கனியை தேவன் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. அதை புசிக்க வைத்து இவங்க 2 பேரும் அந்த தீமையான கனியை புசித்து பாவம் செய்தார். பாவம் செய்த உடனே, பாவம் என்பது என்னன்னா அதுக்கு பெரிய சக்தி இருக்கு பாவத்துக்கு. ஒன்று, தேவனையும் மனிதனை பிரிக்கும். 2வது, சாத்தானுக்கு அது அடிமையாக்கும். பாவத்துடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை சக்தி என்னன்னா தேவனையும் மனிதனை பிரிக்கக்கூடிய சக்தி அதெல்லாம் பாவத்தில் இருக்குது. 2வது, சாத்தானுக்கே தன்னை அடிமையாக்கக்கூடிய சக்தி பாவத்தில் அடிமை இருக்குது. அதனால்தான் சாத்தான் நம்படுவான். அந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில பாவத்தை திணித்த உடனே அவர் 2 பேரும் கனியை புசித்த உடனே நாம பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்திலே அதிலே 9ஆம் வசனம் பாருங்க. அப்போது தேவனாய் கர்த்தர் 9ஆம் வசனம் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பது நான் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்போது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றான். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் இந்த அந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தாள் என்று நான் புசித்தேன் என்றான். 13. அப்போ தேவனாய் கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றான். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். 14. அப்போது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பான். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவே. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, என்னோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். சரி, அப்ப கவனிக்க, என்னன்னா தேவனாய் கர்த்தர் காலையில எந்த தோட்டத்துல வருவாரு, பிள்ளைகிட்ட பேசுவார். ஆதாம் ஏவாகிட்ட வந்தா ஆதாம் ஏவாளை காணோம். கேட்கிறார் ஆண்டவர், ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஏவாளே நீ எங்க இருக்கிற? ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஏவாளே நீ எங்க இருக்கன்னு ஏதத்தோட தேடுறாரு. இவங்க தேவனாய் சத்தத்தை ஆதாம் கேட்டுட்டான். எங்க இருக்கிறான்? மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறான். மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து, ஆண்டவரே இந்த மரத்து பின்னாடி தான் நான் ஒளிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு. ஏன் ஒளிஞ்சு இருக்கிற? என்கிட்ட வந்து பேசுவிய, நானும் உங்ககிட்ட பேசுவேன், 2 பேரும் ஏதோ தோத்துல உலாவின்னு இருப்போமே, ஏன் இப்ப போய் நீ ஒளிஞ்சு இருக்கிற? என்ன பார்த்து பயந்து என்ன ஆச்சு? இல்ல ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருக்கிறேன். அப்ப கேட்கிற, நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்டவனே, நீ தந்த பத்தியா ஸ்திரியானவன். அவன் என்ன பண்ணா, நீ புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனிய புசின்னு கொடுத்தா, நான் சாப்பிட்டுட்டேன்.
ஸ்திரியை பார்த்து கேட்டாரு, ஏன் நான் புசிக்க வேணாம் சொன்ன கனியை நீ எடுத்து புசித்த? இல்ல ஆண்டவரே, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது, அதனால நான் புசித்துட்டேன். சர்ப்பத்தை பார்த்து கேட்டாரு, இந்த தீமையான கனியை பிள்ளைகளுக்கு என்னை கொடுத்து, அப்போ நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் நீ வயிற்றுனால நகர்ந்து மண்ணை தின்பாய். கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நெசுக்குவா, நீ அவர் குதிகாலை நெசுக்குவா. அது நல்லா கவனிக்க. அந்த வார்த்தையில தான் ஒரு பெரிய வெளிப்பாடு அடங்கியிருக்கு, ஒரு மறைப்பொருள் அடங்கியிருக்கு, தேவ ரகசியம் அடங்கியிருக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, சாத்தானே, இந்த ஆதாம ஏவாளி பாவத்துல தள்ளி அவரை நீ அடிமையாகிட்ட. ரெண்டாவது, அவன் இந்த பூமியில கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் ஆதாம் கிட்ட கொடுத்தேன். நீ நான் பண்ணிட்ட பாவத்தை அவர்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் நீ பிடிக்கிட்ட. ஆதாம் ஏவாளை அடிமை ஆகிட்ட. அவர்கள் மூலியமா பிறக்கக்கூடிய சந்ததி, இந்த பூமியில பிறந்திருக்கிற எல்லா ஆண்களும் ஆதாம் மூலியமா பிறந்தவர்கள். பூமியில பிறந்த எல்லா பெண்களும் ஏவாள் மூலியமா பிறந்தவர்கள். அவர்களே நீ அடிமை ஆகிட்ட. ஆனா ஒண்ணு உனக்கு சொல்றேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலைய நெசுக்குவா, நீ அவர் குதிகால நெசுக்குவாயிட்ட. என்னன்னா, தேவன் ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்றாரு, அங்க இடத்துல சாத்தான்கிட்ட சொல்றாரு, நீ பாவம் செய்து ஜனங்களை அடிமையாகிட்ட, உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க கிட்ட புட்டிங்கிட்டேன்னு நீ நினைக்காத. என் குமாரன் இதே ஸ்திரீன் வித்து மூலியமா நான் பிறக்க வைப்பேன். அந்த பிள்ளை, என் பிள்ளை பிறந்து வளர்ந்து வரும்போது அவர் ஒரு தலையை நெசுக்குவாரு. அதை நெசுக்கிற நேரத்துல நீ என்ன பண்ணுவ, அவர் குதிகால நீ நெசுக்குவ அப்படின்னு ஒரு சுவிசேஷத்தை தேவனாய் கர்த்தர் என்ன பண்றாரு, சாத்தான்கிட்ட சொல்றாரு. அப்ப சாத்தான் இதை கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரை வஞ்சித்து நாம அடிமை ஆகிட்டோம், பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை அவங்க கிட்ட புடிங்கிட்டோம், நம்ம சந்தோஷப்பட்டோம். ஆனா தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய மகன் பிறப்பான், அந்த பிறந்து வளர்ந்து வரும்போது உன் தலையை நெசுக்குவாரு, நீ குதிகால நெசுக்குவ, மீண்டுமா உன் கையில இருந்து அந்த அதிகாரத்தை அவர் வாங்குவாரு, மீண்டுமா மனுஷன் உன் கையில இருந்து ரட்சிப்பாருன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ யாரோ ஒரு தேவனுடைய குமார் இந்த பூமியில பிறக்க போறாரு, பிறந்துட்டாருன்னா என் தலையை நெசுக்க போறான்னு சொல்லி பிறக்கிற எல்லா மனுஷனையும் சாகடிக்க திட்டமிட்டான். யாருன்னா சாத்தான். அவன் மனதில் இருக்கிற எண்ணத்தை ஆண்டவர் சத்தியத்தின் மூலமா உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அதனால கவனிக்க. சரி, இதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆதாம் ஏவாளுக்கு அதுக்கப்புறம் பிற்பாடு சம்பவம் முடிஞ்சிச்சு. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த மகன், முதல் மகனுடைய பேர் என்ன தெரியுமா, காயின். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த முதல் மகனுடைய பேரு காயின். இந்த காயின் பிறந்துட்டான். சாத்தானுக்கு யோசனை வந்துச்சு, ஏதோ தோட்டத்துல தேவன் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு மகன் பிறந்து ஒரு தலையை நெசுக்காரு, ஒருவேளை காயின் இவனா இருப்போமோ, ஆதாம் ஏவாள் பிறந்த பிள்ளை இவன் தான். அப்ப தேவன் ஏதோ ஒரு மகன் பிறப்பானாரு. அப்ப இந்த மகன் பிறந்த காயின் இவனா சொல்லி பார்த்து அவனுக்குள்ள என்ன பண்ணா, பொறாமை எண்ணத்தை தம்பி மேல ஆபேல் மேல பொறாமை எண்ணத்தை விதைச்சு அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஒரு பகையை உண்டாக்கி, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்காதீங்க, இதை மட்டும் கவனிங்க, ஏன்னா நிறைய எல்லா வசந்த சொல்ல நேரம் இல்லை, இப்ப என்ன கவனிங்க. அதுல நீங்க ஆதிகாமம் 4:8 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காயின் என்ன பண்ணுவான், தம்பி ஆபேல கொலை செய்வான். காயினை எழுப்பி தம்பியை கொலை செய்தா, அப்ப காயின் என்னவா இருக்கிறான், ஒரு கொலை செய்த அவன் யாரு, கொலை செய்த அவன் என்ன சொல்லுவான், திருடன் சொல்லுவான், திருடனுவான். அப்போ தம்பியை கொலை செய்தவன அவன் ஒரு பெரிய கொலைகாரன் ஆயிட்டான். பாவியான சாத்தான காயினை பிடிச்சிட்டான். இவனை எப்படின்னா பிடிச்சீங்க, ஏன்னா இவன் விட்டுட்டான் தேவனை, இவன் மூலியமா நம்ம சாகடிப்பான். ஆனா தேவனுடைய குமாரன் யாருன்னு சாத்தானுக்கு தெரியல. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு தேவன், என் குமாரன் பிறப்பாரு, உன் தலையை நெசுக்குவாரு, உன்கிட்ட இந்த மனிதனை மீட்டெடுப்பாரு, இந்த உலகத்தையும் மீட்டெடுப்பாரு, ஏதோ சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை இவன் இருதயத்துல ஆழமா போயிடுச்சு. போன உடனே காயின் பிறந்த உடனே காயினை ஒரு கொலைகாரனா மாத்தணும். காயின் படம் பெற்ற தம்பியை கொலை செய்தான். அப்ப இவன் என்ன ஆயிட்டான், கொலைகாரனா மாட்டான். இவன் மேல தேவனுடைய சாபம் வந்தது. அதுக்கப்புறம் சாத்தான் விடல. அதுக்கப்புறம் சாத்தான் என்ன பண்ணா, அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ண, ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஏன்னா அவருடைய குணம் என்னன்னா, ஜனங்களை ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், அவர்கள் பலுகி பெருக்கணும், இந்த பூமி எல்லா இடத்திலும் அவர்கள் பலுகி பெருகி இந்த பூமி ஆண்டு கொள்ளும் தான் தேவனாய் கர்த்தர் ஆதிகாமத்தில் 1ஆம் அதிகாரத்தை 26-28 வரைக்கும் சொன்னாரு. நீங்கள் பலுகி பெருகிய பூமியை நிரப்புங்க. தேவனுடைய நோக்கம் மனிதர்கள் பெருகணும், இந்த பூமியில் ஆஸ்வதமா வாழணும், அவர் படைத்த எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவிக்கணும், அவருடைய விருப்பம். வீட்டை ஆசிரியத்து பெருக பண்ணார். ஆதிகாமம் நீங்க வீட்டுல போய் படிங்க, நேரம் இல்லை, 6ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா ஜனங்க கொஞ்சம் பெருகிட்டான். பெருகின உடனே
சாத்தான் அப்ப அவருக்குள்ள பாவ எண்ணங்களை உண்டாக்கணும். எல்லாருக்குள்ள ஒருத்தர் சிகரெட் பிடிக்கணும், குடிக்கணும், பாக்கு போடணும், ஆழ்ச்சி போடணும், விபச்சாரம் செய்யணும், ஊரினை சேர்க்க பாவங்களை செய்யணும், திருடணும், கொலை செய்யணும், இப்படி சொல்லி ஒவ்வொரு மனுஷங்கள பாவ எண்ணங்கள் அவன் ஈரத்துல, அவன் மனதில், அவன் சிந்தனையில வர ஆரம்பித்தது. இதை பார்த்த தேவன் என்ன பண்ணாருன்னா, தேவனா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் பரிசுத்தம் உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவன்? அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படின்னு இரவு பகலும் பரலோகத்தை தேவதூதர் பாடுறாங்க, நம்மளும் இங்க பாடுறோம். ஆனா அந்த உலகத்துல எந்த கடவுளையும் பரிசுத்தம் உள்ள கடவுள் சொல்ல மாட்டான். எந்த கடவுளுக்கு, எல்லா கடவுளுக்கும் இந்த பூமியில இருக்கிற தேவனுக்கு பேர் இருக்குது. ஆனா பரிசுத்தமுள்ள தேவன் என்று கடவுள் என்று எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. ஆனா பரிசுத்தமுள்ள தேவன் என்று நாம் ஆராதிக்கிற ஏசப்பாக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ அந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களையும் பாவம் செய்யனால தேவன் என்ன பண்ணாரு? ஜலத்தினாலே இந்த 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது எல்லா மக்களையும் அழிச்சார். சாத்தான் ரொம்ப தந்திரம் உள்ளவன். நல்ல கவனிங்க, தேவன் எப்பவுமே நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதான் God is good God. அதாவது கர்த்தர் நல்லவர். சாத்தான் தான் ரொம்ப தந்திரம் உள்ளவன். மறைமுகமா செய்த எல்லாமே இவன் தான். ஆனா அந்த கெட்ட பேரெல்லாம் தேவன் மேல அவன் போட்டுடுவான். நல்ல கவனிங்க. அப்போ இப்படி பிசாசு என்ன பண்ணா, மக்களை பாவம் செய்ய வச்சுட்டா, தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கு எரிச்சலும் கோபமும் வரும். அந்த எரிச்சலும் கோபம் தான் அந்த பூமி அவர் அழிப்பார்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா மக்களையும் பாவ எண்ணங்களை, உலக ஆசைகளை, மாம்ச ஆசைகளை அவன் தூண்டி விட்டு செய்ய வைக்கிறான். ஏன் அப்படி செய்ய வைக்கிறான் என்றால், இதை பார்க்கிற தேவனுக்கு எரிச்சலும் கோபம் வரணும், வந்து ஜனங்கள் அவரே அழிக்கணும், அழித்து இவங்கெல்லாம் சேர்த்து என்கிட்ட நரகத்து வர சொல்லிதான் சாத்தான் எல்லா ஜனங்களுக்குள்ள என்ன பண்றான்? மனதில, சிந்தனையில, பார்வையில, செல்போன் மூலியமாக, இன்னைக்கு இன்டர்நெட் மூலியமாக இன்னைக்கு எல்லா பாவ காரியங்களை பார்க்க வைக்கிறான், செய்ய வைக்கிறான். ஏன்னா இதை பார்க்கிற தேவனுக்கு எரிச்சலும் கோபமும் வரணும், வந்து ஜனங்களை அழிக்கணும் சொல்லிதான் சாத்தான் செய்யலாம். பிற்பாடு நாம் பார்க்கும் போது கர்த்தர் சொன்னார் இல்லையா, அவருடைய ஜனமாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் தெரிந்து, அவர் பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்க தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அவர்கள் 70 பிள்ளைகளா மாறி எகிப்துல போய் இருந்தாங்க. எகிப்து என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசான நாடு. தேவன் அறியாதவங்க, ஆண்டவரை நம்பாதவங்க, விக்கிரத்தை வணங்குற ஒரு தேசம். அந்த தேசத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகுறாங்க. பலுகி அவங்க பெருகுறாங்க. இது ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். யாத்திராகமத்திலே 1ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகுறாங்க. ஆனா அந்த இடத்துல அவர்கள் அடிமையா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்து வேலை செய்யறாங்க. அந்த இடத்துக்கு தேசத்தின் ராஜா யாரு? பார்வோன், பெரிய ராஜ தலைவன். அவன் என்ன செய்யறான் என்றால், அவன் ஆண்டவரை நம்புறவன் கிடையாது, விக்கிரத்தை வணங்குறவன், சிலைகளை வணங்குறவன். அவன் பார்க்கறான், என்னடா இது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம கிட்ட இருந்து அடிமையா வேலை செய்யறாங்க, ஆனா இவங்க மட்டும் பலுகி பெருகினே போறாங்க. நம்ம தேசத்துல இருக்கிற நம்ம ஆட்கள் எல்லாம் கம்மியா இருக்கிறாங்க. அவங்க 5 பிள்ளைங்களை பெத்தா நம்ம 2 பிள்ளைங்க தான் பெத்து எடுக்கிறோம். அதுங்க ஒன்றுமே அது கடகடன்னு இந்த அரண்மனை கட்டுக்கிறாங்கன்னா நம்மளால எந்த அரண்மனை கட்ட முடியல. நம்ம ஆட்கள் எல்லாம் பலவீனமா இருக்கிறாங்க, அவங்க ஆட்கள் எல்லாம் பலனா இருக்கிறாங்க சொல்லி, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ அவன் கூட இருக்கிற ஆலோசனை கொடுக்குறான். எப்பவுமே ஒரு கெட்ட ஆலோசனைக்காரன் எப்பவுமே இருப்பான். இசாசுடைய கெட்ட புத்தி கொடுப்பான். நல்ல பிள்ளை கூட பாருங்க, ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவோம். அந்த பிள்ளை நல்லா ஒழுங்கா போவோம், சட்டை கிட்டலாம் போட்டு பட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு பேங்க்ல எடுத்து அழகா போவோம். அதுக்கப்புறம் பாரு, இந்த கூட ஒண்ணு சேரும், கெட்ட பிள்ளைங்களும் ஒண்ணு சேரும். அது நான் கூட கெட்ட புத்தியை சொல்லி கொடுக்கும். வா ஸ்கூலுக்கு எதுக்கு போறேன், எப்பவுமே ஸ்கூலுக்கு போய்கிட்டே இருக்கட்டு, எங்க அம்மா திட்டுவாங்கடா, எங்க அப்பா திட்டுவாங்க. எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு போறேன்? 4 மணிக்கு. நம்ம சினிமாலாம் பார்த்துட்டு கரெக்டா 4 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். என்ன பண்ணுவோம்? கெட்ட ஒரு ஆலோசனை கொடுக்கும். அது மாரி ஒரு கெட்ட ஆலோசனை கொடுக்கறவங்க தான் எப்பவுமே நம்ம சேரக்கூடாது, அந்த கெட்ட ஆலோசனை கேட்கவே கூடாது. சங்கீதத்துல கூட ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமல். அப்போ இவங்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்குறான், ராஜாவே நம்ம ஆட்களை காட்டிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க நிறைய பேர் பலுகி போறாங்க. நம்ம தேசத்துல இருக்கிற 2 பிள்ளைங்களை பெற்று எடுத்தா அது 5 பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறாங்க. நம்ம ஆட்களால ஒரு கல்லை தூக்க முடியல. 5 பேர் 10 பேர் சேர்ந்தா ஒரு கல்லை தூக்குறோம்.
அவனுக்கு ஒரு ஆளு 2 ஆளு தூக்கிறாங்க அவ்வளவு பெரிய கல்ல. நம்மளை கல்ல அவங்க தான் பலசாலி. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவனுக்கு பழகி பெருகிட்டாங்கன்னா 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவனுக்கு ஜெயிச்சிருவானுங்க. நீ ராஜாவா இருக்க முடியாது, அப்புறம் பூஜாவா நீ மாறிடுவ. அவனுக்கு தான் என்ன பண்ணுவானுங்க, நம்மளை அடிமைப்படுத்தணும். அப்படியா, சரி இப்ப என்ன பண்ணலாம்? அது ஒரு என்னன்னா, ஆண்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பலம் உள்ளவங்க. ஆண்கள் தான் வேலை செய்யணும். இப்ப அந்த காலத்துல அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பாருங்க, பெண்கள்லாம் வீட்டுல இருந்து வேலை செய்வாங்க. வீட்டுல இருக்கிற வேலை செய்யறதெல்லாம் பெண்கள். வெளியில போய் வேலை செய்யிட்டு வரலாம் ஆண்கள் தான். இப்போ விலைவாசி ஏறி போச்சு, குடும்ப கஷ்டம் வந்து பெண்கள் வேலைக்கு போறாங்க. அப்போ அந்த பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் என்ன பண்ணு, நீ சாகடிச்சு போடு. ஒரு ஆலோசனை கொடுக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 16 பாருங்க. 1ஆம் அதிகாரம் 14. நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்காம என்ன சொல்றான்? அவங்க அந்த காலத்து, இப்ப எப்படி டாக்டர், அந்த காலத்துல மருத்துவவாசிங்கன்னா இப்ப சில பேர் இடுப்பு வலி படுறாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த மருத்துவம் பார்க்குற பெண்கள் வயசானவங்க போவாங்க. போயிட்டு அந்த குழந்தை பெற்று எடுக்கிறதுக்காக அங்கே உட்காருவாங்க. ஒரு என்ன பண்ணாங்க, மண்ணக்கட்டை போட்டு உட்காந்து அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, கையில பெற்று எடுப்பாங்க. அந்த எடுக்கிறவங்களுக்கு தெரியும் இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா தெரிஞ்சிடும். எடுத்த உடனே அப்போ ராஜா சொல்றான், நீ எடுக்கும் போது அது ஆண் பிள்ளையா இருந்தா அந்த நொடி பொழுது நீ என்ன பண்ணு, சாவச்சு போடுங்க. ஒரு குழந்தைய இல்ல, நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க எத்தனை பேர் அங்க லட்சக்கணக்கில் பெருகிட்டாங்க. எல்லாம் பிறக்கிற ஆண் குழந்தை நீ கையில எடுக்கும் போது நீ சாவச்சு போடு. எத்தனை பிள்ளைங்க ஆண் பிள்ளைய பெற்று எடுத்தாலும், 5ஆ இருந்தாலும் சரி 10ஆ இருந்தாலும் சரி. பாத்தீங்கன்னா ரொம்ப 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க. இப்பதான் என்ன எல்லா கட்டுப்பாடு, எல்லாம் இந்த கட்டுப்பாடு கொண்டு வந்து 2 பிள்ளைகளை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா விலைவாசி ஏற்படும். எங்க ஆயாக்க பாத்தீங்கன்னா 12, 1 டசன் பூ முழம். எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 1/2 டசன், 6 பேர். பத்தியா, நாங்க ஒரு முறை ஒரு மணலிக்கு ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த ஐயா கிட்ட போனேன், ஐயா என்னய்யா இவ்வளவு பெரிய இடங்குது, நீங்க ஒரு இடத்த கட்டிக்கலாம் ஐயா, இந்த இது ஒண்ணு ஓட்டு உள்ள இருக்குங்க ஐயான்னு கேட்டேன். நீங்க வேற ஐயா, இவங்க கூட போறதுக்கு 9 பேர். என்னடா இது, 2 வச்சுக்கனே வளர்க்க முடியல, மேய்க்க முடியல. அப்போ அந்த காலத்துல என்ன சொல்ல வரேன்னா, அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய பிள்ளைங்களை பெற்று எடுத்தாங்க. இதை நான் சொல்லுதான், அப்போ நிறைய பிள்ளைங்களை பெற்று எடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆண் பிள்ளை பெற்றெடுத்தா அதை பார்க்கும் போது நீ கொன்று போடுறான். இந்த எண்ணத்தை கொடுத்தவன் பார்வோன் இல்லை, பார்வோனுக்கே அந்த புத்தியை கொடுத்தவன் சாத்தான். ஏன்னா சாத்தானுக்கு ஒண்ணு தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனம், தேவனை ஆராதிக்கிற ஜனம். அப்போ தேவனுடைய பிள்ளை எப்படி பறக்கணும்னா இந்த ஜனங்கள் மூலியமா தான் பறக்கணும். நான் சொல்ல போறீங்களா? இந்த ஜனங்கள் மூலியமா தான் தேவனுடைய பிள்ளை பறக்கணும். அப்போ இத பறக்கிற ஆண் பிள்ளை அவரு என்ன சொல்றாரு, அவரும் தலையை. அப்ப அந்த பிள்ளை என்ன பிள்ளை, குழந்தையா இருக்கணும். ஆண் பிள்ளையா இருக்கணுமா, குழந்தை பெண் பிள்ளையா இருக்கணுமா? ஆண் குழந்தையா இருக்கணும். அப்போ கண்டுபிடிச்சிட்டான் சாத்தான், எப்படி இந்த சந்ததி மூலம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது நம்ம தலையை நெசுக்கும், நம்ம கிட்ட இருக்கிற மனிதனை மீட்டு எடுக்கும், சகல அதிகாரத்தை பிடிங்கிடும் சொல்லி சாத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோட் பண்ணிக்கினே வந்தான். கவனிச்சே வந்தவுடனே ராஜாவுடைய பார்வோடைய இருத்தை ஏவனான், ஒரு கெட்ட ஆலோசனை கொடுத்தான். அந்த ஜனம் பெருகிச்சுன்னா உன்னை சாவடிச்சு போட்டுரும். சரி என்ன பண்ணலாம், அப்போ ஒருத்த மூலியமா கெட்ட ஆலோசனை, அப்போ பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் சாவடிச்சு போடும். அப்ப ஏன் நீ பெண் குழந்தைய வைக்கிற? ஒரு சண்டைன்னா எல்லாரையும் தான் சாகடிப்பான். இப்ப யுத்தம் பாருங்க, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நடக்குது, எல்லாரையும் தான் ஷூட் பண்ணிருக்கான் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஒரு யுத்தம்னா எல்லாரையும் இவங்க அவனை சாவடிக்கிறான், இவன் இவனை சாவடிக்கிறான். இவன் என்ன சொல்றான், ஆண் பிள்ளையை சாவடின்றான். ஏன்னா தேவன் அப்பயே சொன்னார், என் குமாரன் பிறப்பாரு, உன் தலைய நெசுக்குவார். அப்ப சாத்தான் பார்த்தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான் ஆண்டவரை துதிக்கிற ஜனம், ஆராதிக்கிற ஜனம், இந்த சந்தையில தான் தேவனுடைய பிள்ளை வந்து பிறக்கணும். அப்ப பார்வோன் மூலியமா அவர் கெட்ட ஆலோசனை கொடுத்து பிறக்கிற ஆண் பிள்ளைய சாவடின்றான். எல்லா ஆண் பிள்ளைங்க அதே மாதிரி நடக்குது. பைபிள படிச்சு பாருங்க நீங்க வீட்டுல, நான் நேரம் இல்லை, எல்லாம் பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாரையும் வந்து சாவடிச்சாங்க. ஆனா ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே அந்த ராஜாவுக்கு கட்டளை மீறி, அந்த தேசத்துல இருக்கிற அதிகாரிகளை மீறி இந்த மோசே என்றவர் பிறந்தாரு. அந்த ஜலத்தினால போன அவருடைய வாழ்க்கை பெரிய கதை. அது ஜலத்துல போவாரு ஆண்டவர், அந்த ஜலத்துல நதியில நைல் நதியில காப்பாற்றுவாரு. எந்த பார்வோன் இந்த குழந்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குழந்தையெல்லாம் சாகடிக்கிற சொன்னானோ அதே எகிப்துல கொண்டு போய் அவன் அரண்மனையிலேயே
இந்த மோசையை கர்த்தர் வளர செய்வார். கைதடி கர்த்தரை மையப்படுத்துவோமா? இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு கூட அப்படிதான், நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிதான். நம்ம தாயின் கருவில உருவாகும் போதே நிறைய பேர் திட்டமிடுவாங்க, என்ன தெரியுமா, சாகடிச்சிடணும். நம்ம பிறந்த பிற்பாடும் சொல்ல சொந்த பந்தங்கள் இல்ல கூட பிறந்தவங்க இல்ல கணவன் மனைவிக்குள்ள குழந்தைய சாகடிச்சுன்னு திட்டமிடுவாங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தாயின் கருவில இருந்து இன்ற வரைக்கும் நாம் தாய் தகப்பன் அல்ல, அவர்கள் நல்லவர்கள் தான், குறை சொல்ல. இன்னைக்கு நம்ம உயிரோடு வாழ்கிறோம் என்றால் தாயின் கருவில இருந்து இன்ற வரைக்கும் நாம் தேவனாய் கர்த்தர் தான் நம்மளை பாதுகாத்து வருகிறார். கைதடி கர்த்தரை மையப்படுத்துவோமா? சாத்தான் நம்மள கூட அப்படிதான். அவனுக்கு தெரியும், நீ பிறந்தினா ஆண்டவரை துதிப்ப, நீ வளர்ந்தினா ஆண்டவர் ஆலயத்துக்கு போவ, நீ ஜெபம் பண்ணுவ, நீ கைப்பிரதி கொடுப்ப, நீ சுவிசேஷம் சொல்லுவ. சாத்தானுக்கு எல்லாம் தெரியும். ஏதாவது ஒரு விதத்துல வியாதியை சாகடிக்கணும் பார்த்தான், கர்த்தர் காப்பாற்றினான். விபத்துல சாகடிக்கணும் பார்த்தான், கர்த்தர் காப்பாற்றினான். ஏதோ ஒரு பிரச்சனையில நீ செத்துன்னு மனதை தூண்டி விட்டான், அப்பயும் கர்த்தர் உன்னை காப்பாத்தினான். இனிமேல் காப்பாத்துவாரு, இனிமேலும் காப்பாத்துவாரு. அல்லேலூயா. மோசே மட்டும் இல்ல, நம்மையும் கர்த்தர் காப்பாற்றி, இஸ்ரவேல் ஜனங்களை மட்டுமல்ல நம்மையும் கர்த்தர் காப்பாற்றி வருகிறார். சரி, அதுக்கப்புறம் பிற்பாடு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ற, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி கொண்டே வந்தார். வந்த பிற்பாடு இவர்களுடைய தேசமா மாறும்போது எஸ்தருடைய புத்தகத்தில் நாம் பார்த்தோம் என்றால், எஸ்தருடைய தேசத்திலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பலிகள் இருந்தாங்க. அதுலயே நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் வாசிக்காதீங்க, 3ஆம் அதிகாரத்துல 12-15 வரைக்கும் நீ பாத்தீங்கன்னா எஸ்தருடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க. அந்த இடத்துல அகஸ்வேரு ஒரு ராஜா வருவான். பார்வோனுக்கு அடுத்தது எஸ்தர் புத்தகத்துல வரும்போது பல நூற்றாண்டுகள் கழிஞ்சு அகஸ்வேரு ராஜா வருவான். அவன் எத்தனை தேசத்துக்கு ராஜானா 127 நாடுகளுக்கு ராஜா. எப்பா, ஒரு நாட்டுக்கு ராஜா வரதாலே எவ்வளவு பெரிய ஆளு, அது ஆகவே முடியாது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஒரு நாட்டுக்கு அந்த காலத்து ராஜா போல ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர். அவன் 127 நாடுகளா ஆண்ட ராஜானா எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. 127 நாடு. ஒரு ஊரே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? ஒரு தெருவை நம்ம கண்ட்ரோல் பண்ண, நம்ம வீட்டையே நம்ம கவனம் பண்ண, நம்ம ஒன்று சொன்னா அது ஒன்று செய்யும். ஒரு 127 நாட்டை அவன் ஆண்டு இருக்கான்னு எவ்வளவு பெரிய ராஜா வந்திருப்பான். ஆனா அந்த ராஜா யாருன்னா ஆண்டவர் நம்பரும் இல்லை, விக்கிரத்தை வணங்குறவர். ஆண்டவருடைய பிரமாணம் தெரியாது, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது. அவன் கூட ஒரு படத்தளபதி இருந்தான். நான் சொன்னதே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றேன், எப்பவுமே ஒரு கெட்ட ஆலோசனை பிசாசு கொடுப்பான். யார் மூலியமா நீங்க படிச்சு பாருங்க, பைபிள் இருக்கு. எனக்கு நேரம் இல்லைன்னு வேகமா சொல்றேன். பாத்தீங்கன்னா எஸ்தர் 3:12-15 பாத்தீங்கன்னா படத்தளபதினு ஒருத்தன் தான். யாருன்னா அவன் பேரு ஆமா. அவன் பேர் என்ன? ஆமா. என்ன பண்ணா ராஜாவே, அவனுக்கு என்னன்னா அவன் அரண்மனையில வருவான். படத்தலைவி அரண்மனையில வரும்போது எல்லாரும் அவனை அப்படி வணங்குவான். எல்லாரும் அவனை வணங்குவான். அவனுக்கு அது பெருமையா இருக்கும். யாருக்கு நீங்க பாருங்க, வணங்கண்ணா எவிடா இருக்கீங்க அப்படின்னு அவர் காலை தான் தூக்கி கொண்டு கொஞ்சம் பெருமையா இருக்கும். வணங்கப்பா, 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 வணங்கப்பா இன்னும் அவருக்கு பெருமையாயிடும். நம்ம வந்தவனே எல்லாம் நமக்கு வணங்க போறாங்களே அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, உள்ள எல்லாரும் வணங்க போடுவாங்க, எல்லாம் தலை குனிஞ்சு வணங்குவாங்க. யாருக்குன்னா அந்த பட தளபதிக்கு அரண்மனையில வரும்போது ஆமானுக்கு. இந்த மோர்தகாய் என்றவர் மாத்தினா வணங்கவும் மாட்டார். அவர் கம்முன்னு இப்படி நிற்பார், கம்மன் தான் நிற்பார். அவர் படத்துல சொல்லுவான், பட தளபதிரா ராஜா கீழே இருக்கிறாரா, எல்லாரும் வணங்குற, நீ ஆண்டா வணங்க மாட்டேற, வணங்குடா. நான் வணங்க மாட்டேன். ஏன்டா அப்படி ஏதாவது அவனை சாகடிச்சிட போறான். அவன் சொல்ல, நான் ஒரு யூதன், நான் வணங்குனா என் தேவனாய் கர்த்தரை ஒருவரை மட்டும் தான் நான் வணங்குவேன். ஏன்னா ஆண்டவர் யாத்திராகமம் 10 சொல்லி இருக்கிற 10 கட்டில ஒரு கட்டில என்ன இருந்து, என்ன என்று வேற தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், அவளை தொழுது கொள்ள வேண்டாம். எந்த மனுஷனையும் தேவனுக்கு சமமாக நம்ம வைக்க கூடாது, நம்ம பேசக்கூடாது, தலை வணங்க கூடாது, தலை குனிய கூடாது. ராமேஸ்வரமா அவன் காலையே விழக்கூடாது, கையெத்து கும்பிடக்கூடாது. காலில் விழணும்னா கர்த்தர் காலில் விழணும், கையெத்து கும்பிடணும்னா கர்த்தர் தான் கையெத்து கும்பிடணும். மரியாதை மனிதனுக்கு கொடுக்கலாம், ஆனா தேவனுக்கு சமமா யாரையும் வைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. மோர்தெகாய் சொல்லுவாரு, நான் ஒரு யூதன், என் தேவனை மட்டும்தான் நானே தலை வணங்குவேன், இந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் தலை வணங்க மாட்டேன். இதை பார்த்த ஆமானுக்கு என்ன ஆச்சுன்னா கோபம் எரிச்சல் வந்துச்சு.
நான் இந்த தேசத்துல இருக்கிற ராஜாக்கு கீழே இருக்கிற பெரிய படத்தளபதி, எல்லாரும் நான் உள்ள வந்தா வணங்குறாங்க, தலை குடிறாங்க. இவன் மட்டும் வணங்காம அப்படியே திருமுறா நிக்கிறான். அவனை ஒரு கை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் படத்தளபதி பேசுவார், எந்த இடத்துல போய் யுத்தம் பண்ணணும். அப்போ ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை கொடுக்குறான். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, உங்களுக்கு புரியுற அளவு சொன்னேன். ஏன்னா ஒன்றும் பைபிளை படிச்சுட்டு இருந்தா நேரமா. தந்திரமா ஆலோசனை, ராஜாவே உன் கட்டளையை மதிக்காத ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு ஜாதி நம்ம தேசத்துல இருக்கு. அப்படியா? 127 நாடுகள் ராஜானா எவ்வளவு பெரிய ஆளு. ஏன் கட்டளைக்கு மதிக்காத ஜனம், ஏன் கட்டளை கீழ்ப்படியாத ஜனம், அது என்ன ஜனம்? எனக்கு கோபம் வந்துச்சு. அவனுடைய தந்திரம் பாரு. இவன் மோதல இவரை வணங்காதனால இவன் தந்திரமா என்ன பண்றான், ராஜா கிட்ட ஒரு கெட்ட ஆலோசனை கொடுக்குறான். அதனால எனக்கு கோபம் வந்துச்சு. ராஜாவுடைய கட்டளை இந்த ஜனங்க மதிக்க மாட்டேங்க, ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படிய மாட்டேங்க. சரி என்ன பண்ணலாமா படத்துல நீயே சொல்லுன்னு ராஜா கேட்டேன். சொல்றது அவங்க எல்லாம் இந்த நாட்டுல உயிரோடு இருக்க கூடாது, சாவடிச்சிடலாம். இப்படியே நடக்கும், இப்படியே சொல்லுவான். ராஜா என்ன பண்ணுவாரு, ராஜாக்கு யாரு படத்தளபதி இவரு தான், எதனா யுத்தம்னா இவர் தான் அனுப்பும். சரி ஆமாண்ணா, இவருக்கு விஷயம்லாம் தெரியாது. முதல்ல இவரை வணங்கல, அதனால இவனுக்குள்ள பொறாமை என்ன வந்துடுச்சு, அதனால நம்ம இவங்களை ஜனங்களை சாவடிக்க நினைக்கிறான்னு இவருக்கு தெரியல. எப்பவுமே நம்ம ஒண்ணு பேசும்போது சொல்லும் போது நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். ராஜா என்ன பண்றாரு, அப்படியா என் கட்டளை கீழ்ப்படாதுங்களா, இந்தா முத்திரை போட்டுறேன், என் கையில இருக்கிற மோதிரத்தை கையில போடுறேன், நீ போ, அவங்களுக்கு என்ன வேணா நீ பண்ணு அப்படின்ட்டு ராஜா. உடனே இவனுக்கு இதான் சாதகமா எடுத்துக்கிட்டு யூதர்கள் எல்லாரையும், யூதர்கள் யார் என்றால் இஸ்ரவேலர், இந்த 127 நாடுகளை சிதறி இருக்கிற ஜனங்கள் எல்லாரையுமே இந்த நாளில இந்த தேதியில சாகடிச்சு போடணும்னு ராஜா ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறான்னு இந்த ஆமான் பேசிடுவான். அந்த 127 நாடுகளுக்கும் இந்த கட்டளை போயிடும். என்ன கட்டளைன்னா, இந்த நாளில இந்த தேதியில இஸ்ரவேலர் எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டும். அப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன், நான் கொஞ்சம் படிக்கும் போது தியானிச்சேன். என்னடா இது, இவன் அரண்மனையில போகும்போது இவனை வணங்காதது யாரு? ஆமான் தான் பட தளபதி. அவனை வணங்காதது போனது யாரு? மோதலை ஒருத்தர். அப்ப நீ என்ன பண்ணா, இவன் மேல நீ கோவப்பட்டிருக்கலாம். ராஜாவே நான் உள்ள வரும்போது எல்லாரும் வணங்கினாங்க, இந்த மோதலை வணங்கல, அவனை கூப்பிட்டு நீ கேளு சொல்லியிருந்தா கூட நியாயம். நான் ஒரு பட தளபதி, எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க, இவன் மதிக்க மாட்டான், எனக்கு கோவம் வந்தது, நான் அழிக்கல, சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவன் என்ன சொல்றாங்க, நீங்க அவன் மூலியமா சாத்தான் ஒரு டார்கெட் கொடுக்குறான். என்னன்னா, இவன் யூதன் இஸ்ரவேலர் எல்லாரையும் சாவடிக்கணும் திட்டம் போறான். வணங்காதது இவன் ஒருத்தன் தான். எல்லாம் 127 நாடுகளுக்கு சேர்ந்தது. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மலேசியாவில இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கால இருக்கிறாங்க தமிழர்கள், லண்டன்லயே இருக்கிறாங்க, இஸ்ரேல் தேசத்திலே இருக்கிறாங்க, ஜெர்மனில இருக்கிறாங்க. எல்லா ஃபாரின் கண்ட்ரிலையும் நம்ம தமிழர்கள் சிதறி இருக்கிறாங்க, தமிழர்கள் இருக்கிறாங்க. எல்லா ஃபாரின் கண்ட்ரி, எல்லா மாநிலத்திலும் நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க. நான் கேட்டிருக்கேன் சில பாஸ்டர் நீங்க தமிழ் அந்த நாட்டுல மலேசியால போயிட்டு எப்படி நீங்க ஆராதனை பண்றீங்க? நான் கேட்டிருக்கேன் சில ஊழியர்கள் அந்த பாஸ்டர்ஸ். அப்போ சொல்லுவாங்க, பாஸ்டர் அங்க தமிழர்கள் வராங்க, லண்டன்ல தமிழ்ல இருக்கிறாங்க, அமெரிக்கால தமிழ்ல இருக்கிறாங்க, இஸ்ரேல் நாட்டிலே தமிழ்ல இருக்கிறாங்க சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ அந்த மாதிரி தமிழர்கள் என்னங்கிறாங்க, சின்ன தேசம் தான் தமிழ் மாநிலம், அது எங்கெல்லாம் பரவி ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் தமிழ். அது போல இஸ்ரவேல் ஜனங்க இந்த 127 நாடுகளை செதறி வாழ்ந்தாங்க, சொல்ல புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் இவன் என்ன பண்ணா, இவன் ஒருத்த வணங்காததுக்கு அவங்க குலத்தையே, அவங்க இனத்தையே, அந்த இஸ்ரவேலையே சாகடிக்க நினைக்கிறான். அந்த இனத்தை கொடுத்தது யாரு? சாத்தான். அந்த ஆமானுக்கு அந்த புத்தியை கொடுத்தது யாரு? சாத்தான். இவனு வணங்காத இவன் ஒருத்தன் தான் மோர்தெகாய். ஆனா அவன் இனத்தையே ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், இந்த சந்ததி மூலியமா தான் தேவனுடைய குமாரன் பிறக்க போறாரு. ஆனா எங்க பிறக்க போறாரு, யார் மூலியமா பிறக்க போறாரு, யார் வயிற்றுல பிறக்க போறாருன்னு சாத்தானுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஏதன் தோட்டத்துல ஆதாம் ஏவலை நான் வஞ்சித்தை ஏமாற்றினேன். அப்ப தேவன் வந்து ஒண்ணு சொன்னார், அவர் சொன்னார்னா நிச்சயம் செய்வார். நம்ம தான் நம்ப மாட்டோம். ஆனா சாத்தானுக்கு நல்லா தெரியும், அவர் சொன்னார்னா அதை செய்வாரு. ஆனா தேவனுடைய குமாரன் யார் வயிற்றுல பிறக்க போறாரு? இந்தியா நாட்டுல இருக்கிற பிறக்க போறாரா, அமெரிக்கா நாட்டுல இருக்கிற இஸ்ரேலுடைய வயிற்றுல பிறக்க போறாரா, இல்ல லண்டன்ல இருக்கிற இஸ்ரேலுடைய வயிற்றுல பிறக்க போறாரு, எந்த நாட்டுல அவர் பிறக்க போறான்னு இவனுக்கு தெரியல. அதனாலதான் என்ன பண்ண, அந்த ஆமன் மூலியமா அவர் எண்ணத்தை கொடுத்தான். எங்கெல்லாம் இஸ்ரேல் செதறி இருக்காங்களோ இந்த தேதியில இந்த மாசத்துல எல்லாரையும் சாகடிக்கும்.
எல்லாரும் செத்துட்டா யாருமே தேவனுடைய குமாரன் பிறப்பாரா? அதுதான் சாத்தானுடைய முட்டாளான ஒரு எண்ணம் இருந்தது அவனுக்குள்ள. அப்ப அதையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, இந்த எஸ்தர் ஜெபிச்சாங்க. அது ஒரு பெரிய சம்பவம். அது சொல்றேன். எஸ்தர் ஜெபிப்பாங்க, மோர்தெகாய் ஜெபிப்பாங்க. அப்புறம் ராஜாவுக்கு விஷயம் தெரிய வரும். தெரிஞ்ச வந்து என்ன பண்ணுவாருன்னா, இஸ்ரவேலை காப்பாத்துவாரு, அந்த ஆமானை அழிப்பார். நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் பிடிச்சிங்க. சாத்தானுடைய ஒரு பெரிய டார்கெட் வந்து ஜனங்க உருவாக்கி வர அவனோட டார்கெட் வந்து இந்த தேவனுடைய குமாரன் மேலேயே இருந்தது. இவர் பிறந்துட போறாரு, இவர் வளர்ந்துட போறாரு, நம்ம தலையை நெசிக்கிட போறாரு, நம்ம கிட்ட இருக்கிற மனிதரை மீட்டு எடுக்க போறாரு சொல்லி அவனுடைய டார்கெட் முழுதும் அந்த இஸ்ரவேல் மேலேயே கண்ணாவே இருந்தது. பிற்பாடு கடைசியா பாருங்க, மத்திய சுவிசேஷம் இது எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டிலே மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த இடத்துல இப்ப புதிய ஆண்டுக்குள்ள வந்துட்டோம். 2025 வந்துச்சு இல்லையா? அதுக்கு முன்னாடி 1ஆம் அந்த நாளிலே அந்த இடத்துல 3 சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? ஏசப்பா பிறக்க போறாரு, ஏசப்பா பூமிக்கு வர போகிறாரு. 3 சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிச்சு. தேவதூதன் சொல்லிட்டாரு, பெத்லகேமிலே தேவனுடைய குமாரன் பிறக்க போறாரு. யாருக்குன்னா இந்த 3 சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா எங்க பிறக்க போறாரு, எந்த இடத்துல பிறக்க போறான்னு தெரியும். குழந்தை பிறந்துச்சு நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்க, எந்த ஹாஸ்பிட்டல் பிறந்தது தெரியுமா? நம்ம கேட்போம், ஜிஹெச்ல பிறந்திருக்கா, கேஎம்சில பிறந்திருக்கா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் பிறந்திருக்கா, தெரியாது. இந்த 3 சாஸ்திரிகளுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்றாங்க நேரா, ஆனா இஸ்ரவேல் நாட்டுல அந்த இடத்துல தான் பிறக்க போறான்னு இவங்க தெரிஞ்சிச்சு. இவங்க என்ன பண்றாங்க நேரா அந்த இஸ்ரவேல் நாட்டுல ராஜாவா இருந்த ஏரோது அவங்கிட்டயே போய் கேட்கறாங்க. அவங்கிட்டயே போய் நேரா ராஜா கிட்டயே, இந்த இஸ்ரவேல் நாட்டிலே இஸ்ரவேலுக்கு ராஜாவா வரப்போகிறவர் பிறந்து இருக்கிறாரு, அவர் எங்க பிறந்து இருக்கிறாருன்னு இந்த 3 பேரை எங்க போயிட்டு ராஜா கிட்டயே கேட்டாங்க. அந்த ராஜா கேட்ட உடனே அவனுக்கு என்ன ஆச்சு, என்னடா இது, நம்ம தான் அந்த நாட்டுல ராஜா, நம்ம நாட்டுல இன்னொருத்தர் ராஜாவா பிறந்து இருக்கிறாரா? அப்ப அவன் பிறந்து வந்தா நம்ம ராஜாவா இருக்க முடியுமா? ஒரு தமிழ்நாட்டுல ஒரு சிஎம் தான் இருக்க முடியும், ஒரு நாட்டுல ஒரு பிரதமர் தான் இருக்க முடியும், 2 பேர் இருக்க முடியுமா? ஒருத்தர் ராஜாவா பிறந்து இருக்கிறாரா? இவனுக்கு யாரா கூப்பிட்டு மந்திரி கட்டா, மந்திரி சொல்றானுங்க இவனுக்கு வேத பண்டிதர்கள், அவனுக்கு பிரமாணத்தில் இருக்கிறது தேவனுடைய குமாரன் பூமியில பத்தி இஸ்ரவேல் ராஜா வர போறாருன்னு, அதுதான் இவங்க சொல்றாங்க. அப்படியா? அப்ப இவன் என்ன சொல்ற, தந்திரமா? சரி அப்படியா, நீங்க போயிட்டு எங்க பிறந்துட்டா கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க வாங்க, நீ எங்க பிறந்தல சொன்னேன், நானும் வந்து அந்த குழந்தைய வணங்குறேன் அப்படின்னு நைஸா தந்திரமா அந்த இடத்தை கேட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வேற வழியா அவங்களை கொண்டு போயிட்டாரு. அது வேற சம்பவம். ஏரோதுக்கு அந்த விஷயம் தெரியல. ஆனா என்ன விஷயம் தெரிஞ்சிச்சு, தேவனுடைய குமாரன் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிற போகிறவர் நம்ம நாட்டுல பிறந்துட்டாரு, சாஸ்திரிகள் சொல்லிட்டானுங்க. அப்ப பிறந்து வளர்ந்துட்டாருன்னா நம்ம ராஜாவா இருக்க முடியுமா? அவர் பூஜாவாயிடுவார். அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவாரு, அவர் வெளியே போய் தான் ஆகணும். அப்போ அந்த பதவிக்காக என்ன பண்ணா, ஒரு கட்டளை போட்டான். என்ன கட்டளைன்னா, அது பாருங்க, ஆதிகாரம் மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. 14 அப்போது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளால் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளும் இருந்து, வார்த்தையை கவனிங்க, இந்த யூடியூப்ல பார்க்குற நீங்களும் கவனிங்க, 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ராஜா என்ன கட்டளை போட்டான், இஸ்ரவேலிலே பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைய 2 வயதுக்குள்ள ஆண் குழந்தைய சாகச்சு போடு. நல்லா கவனிங்க. இவகிட்ட சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிருக்கணும், ஒரு குழந்தைய சாவடிச்சிருக்கணும். ஆனா என்ன சொல்றான், இஸ்ரவேல்ல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைய சாவடிங்க. ஏன்னா அப்போ சாத்தான் இதை கவனிச்சுக்கினே வந்தான். இங்க ஒரு சம்பவம் நடக்குது, இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு. இந்த இஸ்ரவேலரை, இந்த யூதர்களுக்கு சாத்தான் கவனிச்சுக்கினே வந்தான். ஏன்னா தேவனுடைய குமாரன் பிறக்க போறாரு, பிறந்தாரு, நம்ம தலையை நெசிக்கிடுவாரு, நம்ம கிட்ட இருக்கிற மனிதரை மீட்டு எடுத்துருவாரு. சாஸ்திரிகள் வந்து ராஜா கிட்ட சொல்லிட்டானுங்க. சொன்னபடி சாத்தான் அதை நோட் பண்ணிட்டான். நோட் பண்ண உடனே ராஜாவுடைய இருந்த ஏவனா, இப்ப அவர் பிறந்து வந்துட்டா நீ ராஜாவா இருக்க முடியுமா, நீ சிங்காசனத்தை விட்டு வெளியே போகணும். இவன் என்ன பண்ணா, இஸ்ரவேலில் பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகள் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைய சாவிச்சு போடு சொல்றா பாரு. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஏசு ஆனா பெண்ணா? ஆண். அப்ப அவன சொல்றான், எல்லா ஆண் குழந்தைய சாவடி. ஏன்னா ஏரோது ராஜா மூலியமா சாத்தான் போட்ட கட்டளை.
பார்வோன் மூலியமா சாத்தான் போட்டான் கட்டல பிறக்கிற பழைய ஏற்பாட்டில பிறக்கிற குழந்தை. ஏன்னா சாத்தானுக்கு ஒண்ணு தெரியும், தேவனுடைய குமாரன் பிறக்க போகிறார், நம்ம தலையை நெசுக்க போகிறார், நம்ம கிட்ட மீட்டெடுத்த எல்லா மனிதனையும் பாவத்துல அடிமைப்படுத்த மனிதனை விடுதலை ஆக்க போகிறார், அவனை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிறான். ஆனா எங்க பிறக்க போறாரு, யார் வயிற்றுல பிறக்க போறான்னு சாத்தானுக்கு தெரியல. ஆனா கண்டுபிடிச்சினே வரான், பார்த்துக்கினே வரான். ஆனா தேவன் என்ன பண்றாரு, அவரை பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு, அந்த குழந்தைய பாதுகாக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வராது. 30 வயசு வந்த உடனே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறாரு. எப்படியே எதிர்க்க பாக்குறான், பரிசீலனை மூலமா சதிசீல் மூலமா எதிர்க்க பாக்குறான். முடிவை அவர் செய்கிற ஊழியத்துல திரளான வியாதிகள் சுகமாறாங்க. அது அப்போஸ்தலர் 10:30 சொல்லப்படுது. தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினவராய் அவர் நன்மை செய்கிறாகும் பிசாசின் வல்லமை அகல்பட்ட யாவரையும் விடுதலாக்குறாவோ சுட்டி திரிகிறான் போகிறாரு. பிசாசு பிடிச்செல்லாம் திறத்துறாரு. பிசாசை விட்டு வெளியே போனவனையும் 6000 பிசாசு அவனை விட்டு ஓடி போகுது. ராமே சொல்லுவோமா, கைதறி கத்தரை மையப்படுத்துமா. சாத்தான் பயப்படுறான், ஐயோ இவர் தான் தேவனுடைய குமாரன், பிசாசுகளை என்ன மனுஷனுக்குள்ள நான் அவனை அடிமைப்படுத்தி வச்சிருந்தா என் ஜனங்களை பிசாசுடைய அசுத்தாவியை துரத்துறாரு, வியாதியில கட்டி வச்சிருந்தா அவனை விடுதலாக்குறாரு, சாகடிச்சு நரகத்துக்கு கொண்டு போகத்தான் அவனை விடுதலாக்குறாரு, பாவத்துல வாழ்ந்து நரகத்துக்கு கொண்டு போகத்தான் அவன் பாவத்தை மன்னிக்கிறாரு. இவரை எப்படியாவது அழிக்கணும்னு இந்த பரிசேல் சதேசி மூலமா அவர் மேல ஒரு பைய போட்டு அமண்டமான பைய சுமத்தி பிலாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு இவர் இது மாதிரி தேவாலயத்தை இடிப்பல் சொல்லிட்டாரு, அது தேவ தூசணம், தேவ குற்றம். சரி, பிலாத்தை கேட்கிறாரு, இவருக்கு எந்த குற்றமே இல்லையே, என்ன செய்யலாம், இவருக்கு எந்த குற்றமே இல்லையே. நான் விசாரிச்சு பார்த்தேன், இல்ல இவர் மரணத்துக்கு பாத்திரன். எங்க நியாயப்பிரமாணம் அப்படிதான் சொல்லுகிறது, எவன் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை மீறி பேசுகிறான் அவன் மரணத்துக்கு பாத்திரன். மரணத்துக்கு பாத்திரன்னா சாங்கடிக்கணும் அப்படின்னு இந்த பரிசேல் சதேசியன் பிசாசு என்ன பண்ணா அவனுடைய இருதயத்தை ஏவி சொல்ல வச்சான். அதான் ஏசப்பா என்ன பண்ணாங்க, கொண்டு போனாங்க, கையில ஆணி வச்சு அடிச்சாங்க, காலில் ஆணி வச்சு அடிச்சாங்க, இருதயத்துல ஈட்டினால குத்துனாங்க, தலையில முள்ளு வச்சு அழுத்துனாங்க, வாரினால் அடிச்சாங்க. அதெல்லாம் என்னதுன்னா இப்போ நம்ம ஆதிகாமத்துக்கு போவோம். ஆதிகாமத்துல தேவனாய் கர்த்தர் சாத்தான்கிட்ட 2 வார்த்தையை சொன்னார். ஒன்று, அவர் உன் தலையை நீ அவர் குதிகாலை, அப்ப அந்த குதிகாலே நீ நெசுக்குவாய் சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தை தான் என்னன்னா ஜனங்களை ஏவி விட்டு இவரை சாகடிக்க திட்டமிட்டான். இவர் நீதான தேவனுடைய குமாரன், நான் மனுஷனை பிசாசு பூழ்ந்து அவனை பாவம் செய்ய வச்சா அவனை திறத்துறேன், வியாதியில கட்டி வச்சா அவனை விடலாக்குறேன். இப்போ உன் மேல பைய போட்டு உன்னை சாகடிக்க ஒப்பு கொடுத்தா நீ இறந்து போயிடுவ, நீ செத்துட்டா இந்த ஜனங்களை யாரு காப்பாற்றுவா சொல்லி அவர் மேல பரிசைய மூலியமா அபண்டமான பைய சுமத்தி அவர் ஆணினால ஈட்டினால முள்ளினால வாரினால அவர் அடித்தார். அதுதான் என்ன அர்த்தம்னா, என் தேவன் சொன்னாரு, நீ அவர் குதிகால கொஞ்சம் குதிகால நெசிக்கிப்பார், வலிக்கும். கால் வலிக்கிறேன்னா கால் மேல நெசிக்கிறேன், ஐயோ தெரியாம, ஆனா கொஞ்சம் வலிக்கும், ரொம்ப வலிக்காது. அது போல சாதனை தேவனாய் பண்ணிங்க. தேவனாய் கத்த சாதனை என்ன சொன்னா, எப்பா நீ ஒரு குதிகால என்ன பண்ணுவேன், நெசுக்குவை. அப்படி சுவிசேஷம் நடக்கிறது, சிலுவையில நடக்கிற சம்பவத்தை ஏதன் தோட்டத்திலே தேவனாய் கத்த சாதனை சொல்றாரு, நீ அவர் குதிகால நெசுக்க வைப்பா. அதுதான் என்னது, இவன் மூலியமா தான் அவர் மேல பைய சுமத்தி ஆடினால ஈட்டினால முள்ளினால ஏசப்பா அடிக்கப்பட்டார். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், அவர் உன் தலையை நெசுக்குவார். கடைசி வசனம் பாருங்க, கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் கொலைசியர் புதிய ஏற்பாடு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புதிய ஏற்பாடு 276ஆம் பக்கம், 276ஆம் பக்கம், கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. அவர் சிலுவையில ஆடினால ஈட்டினால முள்ளினால வாரினால அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரிக்கிறாரு. மரித்த பிற்பாடு 3ஆம் நாள் என்ன நடக்கிறதுனா, கொலைசியர் 2:15 அவர் திருதனைகளையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமா கோலமாக்கி அவைகள்னா சாத்தான் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, துரதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமாக கோலமாக்கி சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைகள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைதறி ஆண்டவரை சோதரம். அப்போ இந்த தேவனுடைய குமாரன் ஏன் இந்த பூமியில பிறந்தாருன்னா ஒரே ஒரு நோக்கம்தான், ஒரே ஒரு திட்டம் தான். என்னன்னா சாத்தானுடைய கிரியை அழிக்கணும், பாவத்தை மனிதனை மீட்டெடுக்கணும்,
மூன்றாவது அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும். அந்த சிலுவையில மறிக்கும் போது என்ன ஆகுது? பாவத்துல மறிக்கிற மனிதன் எங்க போகணும்னா, நல்லா கவனிங்க, இப்ப முடிக்க போறேன். பாவத்துல வாழ்கிற மனிதன் மறித்தல எங்க போகணும்னா பாதாளத்துக்கு போகணும். பாவத்துல வாழ்ந்த மனிதன் பாதாளத்துக்கு. இவர் என்ன பண்ணாரு? பாதாளத்துக்கு போறாரு. இவருடைய ஆவி சரியா சிலுவையில இறந்துடுச்சு. இவருடைய ஆவிய சாத்தான் என்ன பண்றான்? வா, நீ பூமியில வாழும் போது மனுஷனுக்குள்ள என்ன திருத்தினியா, மனுஷனை பாவத்துல கட்டி வச்சிருந்தா அவனை விடலாக்குனேன், வியாதியில கட்டி வச்சிருந்தா அவனை சுகமாக்குனேன், என்ன நீ பாதாளத்தை துரத்துனல வாழ் சொல்லி அவருடைய ஆவிய பாதாளத்துல சாத்தான் சித்திரவதை பண்ணான். ஆனா அதை பார்த்த தேவன் என்ன பண்றாரு? தேவன் தம்முடைய ஆவிய பாதாளத்துல தம்முடைய குமாரனுக்கு அனுப்பி, நீ ஜெனிப்பிக்கப்படுவது, நீ நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிற, வானத்திலே பூமியிலே பிலிப்பியர் 2 சொல்வாரு, சகல அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் சொல்லி தேவனாய் கர்த்தர் பாதாளத்திலே இயேசு கிறிஸ்துக்கு தம்முடைய நீதியை கொடுத்தான், தம்முடைய வல்லமையை கொடுத்தான், தம்முடைய அபிஷேகத்தை கொடுத்தான், பூமியில இருக்கிற எல்லா அதிகாரத்தை கொடுத்தார் பாருங்க. அதே பாதாளத்துல போய் அவன் சாத்தான் இருக்கக்கூடிய வீட்டு உள்ளே போய் அவன் கிரிகளை எல்லாவற்றையும் அழித்து அவன் தலையை நெசுக்கி மனிதன் இருக்கக்கூடிய அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி, அவன் கையில் இருக்கக்கூடிய உலகத்துடைய அதிகாரத்தை பிடுங்கி சாத்தான் தலையை நெசுக்கி சிலுவையில வெட்டி சிறந்து பிதாவுடைய வலது புறத்துல போய் உட்கார்ந்து. அதான் எபேசியர் 1:3 சொல்லப்படுகிறது, சகலமும் அவருக்குள்ளாக இருக்குது என்று. கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுக்குதான் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார். ஏதோ நான் பெரிய கடவுள், நான் பெரிய வல்லம் இருக்கு, பெரிய சக்தி இருக்கு, அதனால இல்லை. சாத்தானுடைய கிரிகளை அழிக்கவும் அவன் கையில் இருக்கக்கூடிய மனிதனை மீட்டெடுக்கும். அதாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். குமாரன் விடுதலாக்கினால் மெய்யாக நீங்க விடுதலாக்கு. அதான் நாங்க எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு சாவாண்ட ஒருத்தர் போயிருந்த ஒரு காரியெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே ஒருத்தர் கட்சியில இருக்கிறவர் அவர் என்கிட்ட பேசினாரு. அவரும் ஒரு இளைஞன். அவருக்கு குடும்பம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறாங்க, 100 வாலிபர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னாரு. சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, நான் நிறைய வாலிபர்கள் வச்சிருக்கிறேன், அவர்கிட்ட 100 பேர் இருக்கிறான், எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு நற்காரியங்களை, அதாவது நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குறேன். சிகரெட் குடிக்காத, பாக்கு போடாத, ஆன்சு போடாதன்னு சொல்லி கொடு, குடிக்காதன்னு. ஆனா என் கூட இருக்கணும்னா செய்யறானுன்னு எனக்கு தெரியும். அதை ரகசியமா என்கிட்ட சொல்றாரு, செய்யறானுங்க எனக்கு தெரியும். ஆனா அவர் ரட்சிக்கப்படாதவர், ஆண்டவரத்துல நல்ல ஒரு இந்துல இருக்கிறது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், என்னன்னா உங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு போறவங்க, மீட்டிங் போறவங்க நான் பார்த்து இருக்கிறேன். ஒருத்த குடிகாரனா இருந்தா அந்த குடியில இருந்து அவன் விடுதலாயிரான். ஒருத்த பாக்கு கெட்ட பழக்கத்தை பார்க்க ஆன்சை போட்டு இருந்தா ஆண்டுக்குள்ள போனவனே அவன் அதை விட்டுடுறான். ஒருத்த திருடி இருந்தா ஆண்டவன் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த திருட்டு பழக்கத்தை விட்டுடுறான். அதை நான் பார்த்து இருக்கிறேன். நீங்க ஆராதிக்கிற தேவனுக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்கு, சக்தி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன், நீ 100 பேரில் 1000 பேரை வச்சுக்கிட்டு நல்ல காரியத்தை சொன்னாலும் அவன் பாவத்தை செய்துதான் இருப்பான். ஏன்னா பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமை, சாத்தான் அடிமை ஆக்குவான். நாங்க என்ன சொல்லுவோம்னா, இயேசு உன் பாவத்துக்கு ரத்த சிந்து மரித்தாரு, நீ மனம் திரும்பு, அவரு உன் பாவத்திலிருந்து விடுதலை தருவார்ன்றோம். யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பாவத்தின் சக்தியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், சாத்தானுடைய சக்தியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், மாம்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எனக்கு நல்லவனா வாழலாம். அது எங்களால அல்ல, என் இயேசு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது அவர் சொன்ன ரொம்ப ஆச்சரியப்பட்ட. ஆமா, நான் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ள போறவங்க எல்லாம் பாவத்துக்கு விடுதலாயிடுறாங்க. ஆனா எனக்கு கூட இருக்கணும் சொல்றேன், குடிக்காதங்களான குடிக்கிறாங்க, பாக்கு போடாதனா போடுறானுங்க, ஆன்சு போடாதனா போடுறானுங்க, தப்பு பண்ணாத அதை பண்றாங்க. ஆனா என் கூட தான் இருக்கிறானுங்க, என்கிட்டயே கேட்கறானுங்க, நீ இதை வாங்கி கூட அதை வாங்கி கூட, அதை செய்யக்கூடாதுடான்ற. ஆனா செய்யறானுங்க. ஆனா சர்ச்சுக்கு போறவங்க, மீட்டிங் கேட்கணுங்க, சத்தியத்தை கேட்கணுங்க, அல்லது விடலாய் இருக்கிறான்னு சொல்லி என்கிட்டயே அவன் சொல்றாரு. அவன் சொல்ற வார்த்தையை மட்டும் சொல்றான். அப்ப பாருங்க, இதுக்குதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எதற்காக இந்த கிறிஸ்துமஸ் நாள் இயேசு பிறந்தார்னா அதை நீங்க தெரிஞ்சுங்க. ஏதோ நான் பெரிய வல்லமை இருக்கு, நான் பெரிய கடவுள் அப்படி காண்பிக்கிறதா இல்ல. மனிதன் பாவம் செய்து அவர் சாத்தான் கையில மாட்டிக்கிறான். அவன் வாழ்நாள் முழுது பாவத்துல வாழ்கிறான். செத்த பிற்பாடு அவன் நரகத்துக்கு போக போறான்.
அந்த சாத்தானுடைய கிரிகளை அழித்து அவன் கையில இருந்து மனிதனை மீட்டெடுத்து அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு பாலகனாக, ஒரு குழந்தையாக நமக்காக பிறந்தான். தேவன் நம்ம அன்பு வைத்தபடியால் நமக்காக ஒரு குமாரனை கொடுத்தார். அதான் ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு பாலகன் நம்மளை மீட்டெடுப்பதற்காக, சாத்தான் கையில இருந்து நம்ம விடுதலாக்குவதற்காக, நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் எல்லாருடைய சிலுவை சுமந்து தீர்ப்பதற்காக, சாத்தானுடைய கிரிகளை அழித்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நமக்காக ஒரு பாலகன் பிறந்தான். நமக்காகவே தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆக உலகமே கொண்டாடுகிறது. கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?